ஃபிக்மால உள்ள ஆட்டோ லேஅவுட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷலான கான்செப்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஷுவலாக சேமாக இருக்கும். இப்போ இது ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் இருக்குது, இது ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குது. ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் இருக்கும்போது நார்மலாக நம்ம டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்கேல் பண்ணாலும் கண்டென்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த மாதிரி டைப் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டனோட விட்த் அண்ட் ஹைட் நம்ம தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஐகான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் ஆட்டோ லேஅவுட்டில் அப்படியே டிஃப்ரெண்ட். இதில் ஒரு ஐகான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், இந்த மாதிரி அதுவே அலைன் ஆகிக்கும். அண்டு கொடுத்துட்டேன், ஒரு ஹெட்டிங் உள்ள ஆட் பண்ணுறேன், இப்படி கரெக்டாக அலைன் ஆகிக்கும். பட்டனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ பட்டனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட விட்த் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். இதையும் அண்டு கொடுத்துட்டேன். ஃபிக்மாவில் உள்ள ஸ்பெஷலான கான்செப்டில் ஆட்டோ லேஅவுட் ஒரு மேஜரான ரோல். இது எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷிஃப்ட் ஏ கொடுத்தோம் அப்படின்னாலே அது ஆட்டோ லேஅவுட்டுக்கு மாறிடும். ரைட் கிளிக் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஷிஃப்ட் ஏ கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஆட்டோ லேஅவுட்டில் எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஃபில் ஆட் பண்ணுறேன், ஒயிட் இருக்குது, அதில் பிளாக் கலர் ஆட் பண்ணிட்டேன். அப்போ டெக்ஸ்ட்டுக்கு கலர் நம்ம மாற்றணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணி டைரெக்டாக அந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எத்தனை லேயர் இருந்தாலும் டைரெக்டாக ஒரு லேயரை நம்மளால் ஃபிக்மாவில் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு அப்படியே ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம், அதாவது பேடிங். ஆட்டோ லேஅவுட் நம்ம அப்ளை பண்ண பிறகு இதில் லேஅவுட், அலைன், கேப், பேடிங் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட்டை சுற்றி எவ்வளோ பேடிங் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இது வரும். ஒரு சேஞ்சுக்கு நான் வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது ஹரிசாண்டல் பேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஈவனாக ஒரு வேல்யூ வைக்கலாம், 20. கார்னர் ரேடியஸ் இங்கே இருக்குது, ஒரு 10. இப்போ இது ஆட்டோ லேஅவுட்டாக இருக்குது, சுற்றி பேடிங் இருக்குது. டேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஈஸியாக நம்மளால் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன டைப் பண்ணாலும் சுற்றி இதில் இருக்கிற பேடிங் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு இதில் பட்டன் அப்படின்னே வச்சுறேன். அதேமாதிரி பட்டன் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் 5, இதில் 10, வித் 20 இருக்கட்டும், இது 10, கார்னர் ரேடியஸ் 5. இப்போ இந்த மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஆட்டோ லேஅவுட் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம், ஷிஃப்ட் ஏவும் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுலேயும் நான் பேடிங் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எப்படினாலும் நம்ம இந்த கேப் மெயின்டைன் பண்ணுவோம். அதை பேடிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதில் 20, இதுலேயும் 20, கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம எஃபெக்ட் வச்சதுக்கப்புறம் நம்மளால் இது விசிபிளாக பார்க்க முடியும். ஸ்ட்ரோக் வேல்யூ 2 போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 இருக்கட்டும். இதில் கார்னர் ரேடியஸ் 20 கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோ லேஅவுட்டை நம்ம மாற்றின பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதுவே மாறிக்கும். கண்டென்ட், பட்டன் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் ஆகிக்கும். ஏன்னா இது வரைக்கும் உள்ள எல்லா டிசைனிங் சாஃப்ட்வேர்லையும் இது நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபிக்மாவில் ஆட்டோ லேஅவுட்டுங்கிற கான்செப்ட் மூலமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். வேறு இதில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் ஐகான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். அதுவே கரெக்டாக அலைன் ஆகிக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது ஒரு குரூப் மாதிரியும் இருக்கும், நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் லேஅவுட் இருக்குது. வெர்டிக்கல், ஏதாவது மொபைல் டிவைஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது வெர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் யூஸ்வலாக நம்ம எல்லா டைமும் இதை யூஸ் பண்ணுவோம். ரேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன், கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், ஒரு 2 டைம் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். இப்போ இது அப்படியே ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த ரேப்புங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி 2 டூப்ளிகேட் எடுத்து வச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ரேப்பை கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபிக்மாவில் லேஅவுட் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ரேப். இந்த ரேப்பில் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் இது ரிலவெண்ட்டாக அலைன் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் சென்டர் அலைன்மெண்ட் இந்த மாதிரி வரும், ரைட் அலைன்மெண்ட். ஒருவேளை ஃப்ரேம் ஏதாவது ஒரு ரீசனுக்கு ஹைட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா இப்படி அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் ஏதாவது நம்ம ஓவர்லே வச்சுருப்போம், கண்டிப்பாக அதில் ஹைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த டைமில் இப்படி சென்டர் வச்சுக்கலாம். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் லெஃப்ட் பாட்டம், லெஃப்ட் சென்டர், ரைட் பாட்டம், ரைட் சென்டர், ஓவரால் சென்டர் இருக்குது. எப்படி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே பின்னாடி ஏதாவது ஓவர்லே இருக்கும்போது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேமை கூட நம்ம இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம். ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணோன்னா 2 சைடும் ரெடியூஸ் ஆகும். இப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதில் கிளிப் கண்டென்ட் ஒன்று இருக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரரியாக உள்ள இருக்க கண்டென்ட் நம்ம ஹைடு கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்ஷன் ஃப்ரேம் கிளாஸ்லையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சைஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஹக் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஆட்டோ லேஅவுட் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸட் வித்தும் கொடுக்கலாம், ஃபிக்ஸட் ஹைட்டும் கொடுக்கலாம். ஹக் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனில் இப்போ ஹக் கண்டென்ட் தான் ஆட் ஆகிருக்கு. ஹக் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபில் கண்டெய்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த விட்ஜெட்டை நம்ம எவ்வளோ பெருசு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டனோட சைஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும். டிஃபால்ட்டாகவே இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் ஃபில் கண்டெய்னர் தான் ஆட் ஆயிருக்கு.
ஃபிக்மாவில் முன்னாடி இருந்த ஆட்டோ லேஅவுட்டில் இந்த அளவுக்கு கூட எஃபிஷியண்டாக இருக்காது. ஃபில் கண்டெய்னர் நம்ம தான் மேனுவலாக கொடுக்க மாதிரி இருக்கும். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம ஃபில் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபில் கண்டெய்னர் கொடுக்கும்போது ஃப்ரேமோட கண்டெய்னரை நம்ம எவ்வளோ பெருசுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸட் விட்த்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட்டாக ஒரு விட்ஜெட் பர்டிகுலரான வித் அண்ட் ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐகான் ஃபிக்ஸட் வித்தில் இருக்குது. நம்ம எதை சேஞ்ச் பண்ணாலும் ஐகானோட சைஸ் அப்படியே இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஃபிக்ஸட் வித்தில் இருக்கும்போது இந்த மாதிரி காமிக்கும். ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டோன்னா இப்படி வரும். ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிற ஆப்ஷன் எனேபிளாக இருக்கிறதுனால ஐகான் ஸ்ட்ரெச் ஆகாது. பிரேக் பண்ணிவிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஐகானை பொறுத்தவரையில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆனில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இதில் ஹக் கண்டென்ட்டே கொடுத்துட்றேன். ஹக் கண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட வித்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேடிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இது அப்படியே செட் ஆயிரும். ஸோ இதில் மூணுமே இருக்குது. இது ஃபிக்ஸட் வித், ஃபில் கண்டெய்னர், இது ஹக் கண்டென்ட்டில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டேன். ஆட்டோ லேஅவுட் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாகவே கேப் அப்ளை ஆயிரும். அதனால தான் அலைனில் மேஜராக யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷனை பெருசாக கேர் பண்ணாமல் 3 டாட்டை கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அலைன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இது அதிகமாக யூஸ் ஆகும், பட் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஃபிக்மாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் நம்ம இதை யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா ஆட்டோ லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன்லேயே டிஃபால்ட்டாகவே அலைனாகவே அந்த கேப்பும் நமக்கு இருக்கும். ஸோ எப்படி வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் வித். அதே மாதிரி ஹைட்டுக்கும் இருக்குது. இதில் பிகினிங் லெவல் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட் கான்செப்டே ரொம்ப டஃப்பாக தெரியும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேப் இருக்கும்போது தான் இந்த கேப் எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 50 வைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 50 எடுத்துருக்கு. பட் இங்கே நம்ம கம்மியாக வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இதில் 50 கொடுத்துட்டேன். சாதாரணமாக நம்ம மற்ற டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஐகான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை எடுப்போம். பழையபடி அதே இடத்துல நம்ம வைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஃபிக்மாவில் Ctrl+X கொடுத்து கட் பண்ணிட்டேன். பேஸ்ட் டு ரீப்ளேஸ்னு இருக்குது. Ctrl+Shift+R இதை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே அப்படியே ரீப்ளேஸ் ஆயிரும். ஏன்னா ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு எலமெண்ட்டை உள்ள நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹைடு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். சப்போஸ் இந்த ஐகான் மட்டும் வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹைடு பண்ணிட்டோன்னா மீதி இருக்க செக்ஷன் மட்டும் ஆட்டோ லேஅவுட்டில் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிக்கும். எனேபிளும் பண்ணிக்கலாம். இதில் எனேபிள் பண்ணிட்டேன். ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கும்போது கூட ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். அதை பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ஏதாவது இமேஜ் வேணால் கூட நம்ம அதில் ஆட் பண்ண முடியும். ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கும்போது கூட இவ்வளோ எஃபிஷியண்டாக நம்ம இதில் எடிட் பண்ண முடியும். இதில் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற கேப் கூட அதுவே கரெக்டாக அலோகேட் பண்ணிக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அது தனியாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இது லெஃப்ட்டில் இருக்கும், இது கரெக்டாக ரைட்டில் இருக்கும். இந்த 3 எலமெண்ட்டுக்குமே கேப் அதுவே கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். உள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகிக்கும். அதர் டிசைனிங் சாஃப்ட்வேரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது குரூப். இங்கே அப்படியே ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம ஆட்டோ லேஅவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பட் இந்த ரெண்டுமே தனி எலமெண்ட். ஸோ இது அண்டு கொடுத்துட்டேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட். இதை தனியாக ஆட்டோ லேஅவுட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அது பிளாக் கலரில் இருக்கட்டும். கார்னர் ரேடியஸ் மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். பேடிங்கில் ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 5 போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட். இதில் அலைன் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சென்டர் வச்சிடறேன். ஸோ இந்த ஏரோ எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ஆட்டோ லேஅவுட். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ இதில் ஃபிக்ஸடாக ஒரு கேப் இருக்குது. ஸோ இது ஆட்டோவில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மேலேயும் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபில் கண்டெய்னர் கொடுக்கணும். பட் ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். ஸோ அது ஃபிக்ஸடாகவே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஆட்டோ லேஅவுட். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இந்த லைன் எண்டு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஃபில் கண்டெய்னர் அதில் டிஃபால்ட்டாகவே செட் ஆகிட்டு மீனிங். இப்போ இதை ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஆட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்டாக அது வந்துடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஆட்டோ இருக்குது. ஃபில் கண்டெய்னர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஃபில் கண்டெய்னர் உள்ள இந்த ஆட்டோ லேஅவுட்டில் ஆட்டோ ஆப்ஷன் ஒரு கைட் இருக்கு. ஸோ இதில் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரஃபாக ஒரு க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே இருக்கட்டும். பேடிங் 20 கார்னர் ரேடியஸ் 20. இதே ஸ்டைலில் தான் அதுவும் கிரியேட் பண்ணேன். கொஞ்சம் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இதே கான்செப்ட் தான். மேலே கீழே நம்ம மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. பட் இதுலேயுமே நம்ம ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அது அலைன் ஆகிக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இதில் 4 செக்ஷன் இருக்குது. 4யுமே நம்ம ஆட்டோவில் கொடுத்தோம் அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அனலிட்டிக்ஸில் இருக்கிற இதையுமே நம்ம கரெக்டாக ஆட்டோவில் கொடுக்கலாம். பட் இப்போ ஃபில் கண்டெய்னர் மூலமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பட் அது கொஞ்சம் டெப்த்தான கான்செப்ட். ஸோ இனிஷியலாக ஆட்டோ லேஅவுட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இனிஷியலாக நீங்கள் ஆட்டோ லேஅவுட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மினிமலான ஆப்ஷன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் புரியும். பிகினருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிமிட்டாக தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபிக்மாவை நீங்கள் மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணலாம்.
செப்பரேட்டாக ஒரு லெக்சரில் ஆட்டோ லேஅவுட்டே இல்லாமல் டிசைனை கிரியேட் பண்ணி ஃபிக்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் ஆட்டோ லேஅவுட்டுக்குன்னு ஒரு தனி லெக்சர் இருக்கும். ஸோ டிஜிட்டல் கோர்ஸில் டெப்த்தாக ஃபஸ்ட்டு 3 ப்ராக்டிக்கல்லே ஆட்டோ லேஅவுட்டோட என்டையர் டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஒரு நல்ல ஃப்ளூன்ஸையும் கிடைக்கும். ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணும்போது இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஃபிக்மாவில் ஆட்டோ லேஅவுட்டோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோ லேஅவுட்டில் ஒரு கரெக்டான கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் ஃபிக்மாவில் அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவைலபிள் இருக்கிற 6 கோர்சஸுக்குமே ட்ரெய்லர் இருக்கும். இல்லை நீங்கள் ஃபிக்மாவோட ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு டெப்த்தான கண்டென்ட் நம்ம கோர்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லா ட்ரெய்லருமே பாருங்கள். வீடியோட எண்டில் ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். எல்லா கோர்ஸுமே டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதோட ப்ரைஸிங், இதில் ப்ரோ பிளான் ஒன்று இருக்குது, அதிகமான வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணலாம். கடைசியாக கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், சிஸ்டத்தோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஃபிக்மா மட்டும் இல்லை, ஓவரால் இந்த 6 சாஃப்ட்வேர்ஸுமே டெப்த்தாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபிக்மாவுக்கு நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே கம்மியான வியூஸ் இருக்கிறதுனால ஒரு 5000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபிக்மாவில் அடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணதாக பிளான் பண்ணியிருக்கேன். கிரியேட்டிவான டிசைனை கொடுக்கறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இதில் ஆட்டோ லேஅவுட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அது கிரியேட்டிவாகவும் இருக்கணும். அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி தெரியும். பட் ஆட்டோ லேஅவுட்டோட கோர் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சு நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்தாலும் கம்மியான டைமிங்கில் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த சேஞ்சஸை நம்ம பண்ணிடலாம். இதே ஆட்டோ லேஅவுட்டில் ரேப்பு செட் பண்ணி மினிமம் மேக்ஸிமம் விட்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய டவுட் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபிக்மாவில் உள்ள மேஜரான எல்லா ஆப்ஷன்ஸுமே ஆட்டோ லேஅவுட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். ஸோ ஃபிக்மாவில் உள்ள ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.